नमः श्रीवर्धमानाय निर्धूतकलिलात्मने सालोकानां त्रिलोकानां यद्विद्यादर्पणायते यद्विद्यादर्पणायते। ஆகமத்தின் பிரதான நயங்களை பற்றிய சர்ச்சை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகமங்களின் பிரதான நயங்களாக, முக்கிய நயங்களாக எடுத்து கூறப்படும் திரவியார்த்திக நயம் மற்றும் பர்யாயார்த்திக நயம், அதன் சொரூபம் என்ன, திரவியார்த்திக நயம் என்றால் என்ன, பர்யாயார்த்திக நயம் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்தோம். திரவியார்த்திக நயத்தின் பிரிவுகளை பற்றியும் நாம் சர்ச்சை செய்திருந்தோம். அதில் சுத்த திரவியார்த்திக நயம், அசுத்த திரவியார்த்திக நயம், அன்வய திரவியார்த்திக நயம், ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம், பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம் மற்றும் பரம்பாவ கிராஹி திரவியார்த்திக நயம் எனும் 6 பிரிவுகளை பற்றி நாம் சுருக்கமாக சர்ச்சை செய்திருந்தோம். அதிலும் மேலும் சுத்த திரவியார்த்திக நயம், அதில் அதன் உட்பிரிவுகளில் கர்மோபாதி நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம், பேத கல்பனா நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம், உத்பாதவய நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம். அதாவது சுத்த திரவியார்த்திக நயம்னா என்னது, கர்ம வினைகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த திரவியத்தை உற்று நோக்குவது, அது சுத்த திரவியார்த்திக நயம். எந்த ஒரு பிரிவுகளும் ஏற்படுத்தாம திரவியத்தை உற்று நோக்குவது, அது பேத கல்பனா நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம். அப்புறம் உத்பாத வயம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட, தோன்றுதல் மறைதல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட எப்பொழுதுமே நிலையாக இருக்கிற அந்த திரவியத்தை உற்று நோக்கிறது, பொருளை உற்று நோக்கிறது, வஸ்துவை உற்று நோக்கிறது, அதன் பெயர் உத்பாத வய சுத்த, அதாவது உத்பாத வய நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு அசுத்த திரவியார்த்திக நயத்துல, அசுத்த திரவியார்த்திக நயத்துல இதற்கு ஆப்போசிட்டா அசுத்தம். ஏன் இதற்கு முன்னாடி சொன்னது எல்லாமே சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 பிரிவுகள் சொன்னாங்க பாருங்க சுத்த திரவியார்த்திக நயத்துல. கர்மோபாதி நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம், வேத கல்பனா நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம் மற்றும் உத்பாத வேய நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம். இதை சுத்த திரவியார்த்திக நயம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருளை தான் அது பார்க்குது, சுத்தத்தன்மை தான் பார்க்குது. பிரிவுகளுக்கு அப்பாற்பட்ட அகண்டமா இருக்கிற முழு திறனுடன் இருக்கிற ஆன்மாவை தான், சுத்த திரவியத்தை தான் இது பேத கல்பனா நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம் பார்க்குது. அதனால இது சுத்தம். அதே போல தோன்றுதல் மறைதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, உத்பாதமும் व्यயமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட அந்த சுத்த திரவியத்தை இந்த நயம் உற்று நோக்குறது. அதனால இது சுத்த திரவியார்த்திக நயம். கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்ட, பிரிவுகளுக்கு அப்பாற்பட்ட, உத்பாத வேயத்திற்கு அப்பாற்பட்ட சுத்த திரவியத்தை தான் இந்த திரவியார்த்திக நயங்கள் உற்று நோக்குகின்றன. அதனால்தான் இம்மூன்றையுமே சுத்த திரவியார்த்திக நயம் என்று கூறுகிறோம். அசுத்த திரவியார்த்திக நயம் அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் 3 பிரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. முன்ன சொன்னதுக்கு ஆப்போசிட். கர்மோபாதி சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திக நயம். சுத்த திரவியார்த்திக நயத்துல என்ன சொன்னாங்க, கர்மோபாதி நிரபேக்ஷ சுத்த திரவியார்த்திக நயம் சொன்னாங்க. இது அதுக்கு ஆப்போசிட்டுங்க. இங்க கர்மோபாதி சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திக நயம். கர்ம வினைகள் எல்லாம் இருக்கிற, கர்ம வினைகள் சார்ந்த அந்த திரவியத்தை, கர்ம வினைகள் இருக்கிற அந்த கர்ம வினைகள் சார்ந்த கூற்று, அந்த திரவியத்தை உற்று நோக்கி எடுத்து சொல்லும் பொழுது அந்த கர்ம வினைகள் சார்ந்த கூற்றா இருக்கும். கர்மோபாதி சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திக நயம். கர்ம வினைகள்லாம் ஆன்மாவில இருக்கு, திரவியத்துல இருக்கு அப்படின்னு இதுல சொல்லுவாங்க. கர்ம வினைகள்லாம் இருக்குது, ஒரு ஆன்மாவில இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது அசுத்த தன்மை தான் எடுத்து சொல்லுது.
அதனால இதன் பெயர் அசுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்றது சொன்னாங்க. அடுத்தது வந்து முன்ன பார்த்தது வந்து சுத்த திரவியார்த்திக நயத்துல பேத கல்பனா நிரபேட்ச சுத்த திரவியார்த்திக நயம் சொன்னாங்க. இங்க அசுத்த திரவியார்த்திக நயத்துல அதுக்கு ஆப்போசிட்டுங்க, பேத கல்பனா சாபேட்ச அசுத்த திரவியார்த்திக நயம். இதுல வந்து பிரிவுகள்லாம் ஏற்படுத்தி இந்த பொருளை வந்து இது விளக்கும். ஒரு பொருள்ல வந்து பிரிவுகள் கிடையவே கிடையாதுங்க. நாம க்ஷயோபசம ஞானத்தால சதுமஸ்தர்கள் நம்ம வந்து சதுமஸ்தர்கள். ஏன்னா நமக்கு வந்து ஞானம் வந்து முழுதுநாள் ஞானம் கிடையாது, க்ஷயோபசம ஞானம் தான். அது நம்ம அறியணும்னா நய ஞானம் அவசியம். ஏன் முழுதுணர் ஞானம் வந்து எல்லாத்தையும் ஒரே டைம்ல அறியுது, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. நயஞானம் நமக்கு தாங்க தேவை. முழுதுணர் ஞானத்துக்கு நயஞானம் தேவை. பொருளுடைய சிறப்பாம்சங்களை நம்ம தனியே நம்ம அறிகிறோம். முதல்ல பிரமாணத்தால பொருள் அறிகிறோம், அதுக்கப்புறம் நயத்தால அதனுடைய சிறப்பாம்சங்கள் அறிகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம க்ஷயோபசம ஞானத்துக்கு தான், நமக்கு தான் தேவை. கேவலிக்கு அதெல்லாம் தேவை. அவங்க இந்த சிறப்பாம்சங்கள் அதனுடைய அந்த சாமானிய சொரூபம் எல்லாத்தையும் ஒருங்கே அணைக்க அதில் வந்து அறிகிறார்கள். அவங்களுக்கு இந்த நயஞானம் தேவையே கிடையாது. அங்க அந்த பிரமாண நய பேதெல்லாம் கிடையாது. அங்க ஒருங்கே அந்த ஞானம் ஏற்படுகிறது. எல்லா சிறப்பாம்சங்களுடன் முழுவதுமா அந்த ஞானம் வந்து அந்த கேவல ஞானத்துக்கு ஏற்பட்டுடுது. அங்க பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த பிரிவுகளுடன் அந்த பிரிவுகள்ல வந்து ஒண்ணொன்னா அறிஞ்சு அந்த பொருள் அறியது. பேத கல்பனா சாபேட்ச அசுத்த திரவியார்த்திக நயம் என்று பிரிவுகளை ஏற்படுத்தி பொருளை விளக்குவது. அதனால இது வந்து அசுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த பிரிவுகள் சார்ந்த அந்த நோக்க வந்து எடுத்து சொல்லுது. அதனாலதான் இது அசுத்தம் அப்படின்றாங்க. அடுத்தது உத்பாத व्यय சாபேட்ச அசுத்த திரவியார்த்தி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன் வகுப்புல போன வாரம் வகுப்பு நடக்கல, அதுக்கு முன் வாரம் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் இதை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு நான் போறேன். இப்போ உத்பாத व्यय சாபேட்ச அசுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்றாங்க. எதுல வந்து மறைதல் தோன்றுதல் அதெல்லாம் இருக்கிறதா ஒரு பொருள்ல இருக்கிறதா சொல்லுவாங்களோ, அது சார்ந்து ஒரு பொருளை எடுத்து உரைக்கிறார்களோ, சாபேட்சமா அது சார்ந்த அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி நீங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது உத்பாதம் வேயம் அது சார்ந்த அந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறது, அது சார்ந்து அந்த பொருளை எடுத்துரைக்கிறது. அதனால அது அசுத்தமா கருதப்படுது. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, சுத்த தன்மை எப்போ அந்த சுத்த திரவியார்த்திக நயன் எப்ப சொல்றாங்க, அசுத்த திரவியார்த்திக நயன் எப்ப சொல்றாங்க. கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்ட பொருளை பார்க்குது எடுத்து சொல்லுது அப்படின்னா அது சுத்தம். பிரிவுகளுக்கு அப்பாற்பட்ட பொருளை அது பார்க்குது எடுத்துரைக்குது அப்படின்னா அதுவும் சுத்தம். உத்பாத வேயத்திற்கு அப்பாற்பட்ட பொருளை பார்க்குது எடுத்துரைக்குதுன்னா அதுவும் சுத்தம். இது மூணும் சுத்தங்க. அப்படின்னா அசுத்தம் திரவியார்த்திகனை எதுங்க சொல்றாங்க, எங்க வந்து வினை நோக்குல பொருளை எடுத்துரைக்கிறாங்களோ, வினைகள் நோக்குல பொருளை எடுத்துரைக்கிறாங்களோ, வினைகள் பொருள்ல இருக்கிறதா சொல்றாங்களோ, அல்லது பிரிவுகள் பொருள்ல இருக்கிறதா சொல்றாங்களோ, பிரிவுகளுடன் பொருளை எடுத்துரைக்கிறாங்களோ, அடுத்தது உத்பாத வேயத்துடன் உத்பாத வேயம் சார்ந்த தோன்றுதல் மறைதல் சார்ந்த விளக்கங்களுடன் பொருளை எடுத்துரைக்கிறார்களோ, அதெல்லாம் இது மூணும் வந்து அசுத்தங்க, அசுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுத்த திரவியார்த்திக நயத்துல 3 பிரிவுகள், அசுத்த திரவியார்த்திக நயத்துல 3 பிரிவுகள். இப்படி இதுல 6 பிரிவுகள் ஆச்சுங்க. சுத்த திரவியார்த்திக நயத்துல 3 எதுங்க, கர்மோபாதி நிரபேட்ச சுத்த திரவியார்த்திக நயம், பேத கல்பனா நிரபேட்ச சுத்த திரவியார்த்திக நயம், உத்பாத வேய நிரபேட்ச சுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொன்னாங்க. அசுத்த திரவியார்த்திக நயத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, कर्मोपाधि सापेक्ष अशुद्ध द्रव्यार्थिक नयम, भेद कल्पना सापेक्ष अशुद्ध द्रव्यार्थिक नयम, उत्पाद व्यय सापेक्ष अशुद्ध द्रव्यार्थिक नयम அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சுத்த திரவியார்த்திக நயத்தை பார்த்துட்டோங்க, அசுத்த திரவியார்த்திக நயத்தையும் பார்த்துட்டோம்.
அடுத்ததாக இந்த சுத்த திரவியார்த்திக நயத்தை பத்தி பேசிட்டோம், அசுத்த திரவியார்த்திக நயத்தை பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்து அன்வய திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அன்வயன்ற சொல்ல சமஸ்கிருதத்துல எங்க ஆள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்யுள் இருக்கு பாருங்க, செய்யுள்ல நம்ம பொருள் கொள்ளும் பொழுது அந்த பதவுரை பார்த்திருப்பீங்க நீங்க, புருஷார்த்த சுத்தி பாயத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, பதவுரைன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சொற்களை வந்து முன்னாடி பின்னாடி மாத்தி கரெக்டா அது இலக்கண முறைப்படி நீங்க அதை அமைச்சு அதை கோர்வையா வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை பொருள் கொள்ள முடியும். ஏன்னா செய்யுள்ல வந்து மாறி இருக்கும், ஜம்பல் ஆயிருக்கும், அதாவது மாறி மாறி இருக்கும். அதனுடைய வினை சொல் வந்து முதல்ல இருக்கலாம், சரிங்களா, அது போலலாம் இருக்கலாம். அதை வந்து கரெக்டா வரிசைப்படுத்தி அதை பொருள் கொள்றது, அதன் பெயர் தான் பதவுரைன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த பதவுரை இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அன்வயன்னு சொல்றது உண்டு. இங்க அதே போல அன்வயன்ற ஒரு வார்த்தையை இங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, அன்வய திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இது இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா, குணத்தை உடையது பொருள், பரியாயத்தை உடையது பொருள், அதாவது குண சுபாவ வாலா ஹே திரவிய அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த அன்வய திரவியார்த்திக நயத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்மா ஞான சுபாவத்தை உடையது, ஆன்மா தரிசன சுபாவத்தை உடையது, ஆன்மா சுக சுபாவத்தை உடையது, ஆன்மா அஸ்தித்வ சுபாவத்தை உடையது, ஆன்மா நாஸ்தித்வ சுபாவத்தை உடையது, ஆன்மா நித்திய சுபாவத்தை உடையது, ஆன்மா அனித்து சுபாவத்தை உடையது, ஆன்மா பின்ன சுபாவத்தை உடையது, ஆன்மா அபின்ன சுபாவத்தை உடையது, ஆன்மா ஏக சுவாவி, ஏக சுவாவின்னா அது ஒரு நிலைப்பட்டது, ஆன்மா அநேக சுபாவி, ஆன்மா கேவல ஞான சுபாவி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த குணத்தையோ பரியாயத்தையோ வச்சு அந்த பொருளை விளக்கும். ஒரு குணத்தை வச்சியோ அல்லது ஒரு பரியாயத்தை வச்சியோ அந்த பொருளை உற்று நோக்கிறது இருக்கு பாருங்க. அதாவது பொருள்ல வந்து வரையறையற்ற குணங்கள் இருக்கின்றன, பொருள்ல வரையறையற்ற பரியாயங்களும் இருக்கின்றன. ஆனா நயத்துல நயநோக்குல பொருளை பார்க்கும் பொழுது ஒரு நேரத்துல ஒரு குணத்தையோ அல்லது பரியாயத்தையோ தான் உற்று நோக்கும். அதை உற்று நோக்கும் பொழுது ஞான சுபாவி ஆன்மா, ஞானத்தை இப்போ உற்று நோக்குறோம், ஞான நோக்குல அந்த பொருளை உற்று நோக்குறோம் அல்லது ஞானத்தை உற்று நோக்குறோம். ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு சொல்றது பாருங்க, இது அன்வய திரவியார்த்திக நயத்துக்கு எடுத்துக்காட்டுங்க. ஆன்மாவில ஞானம் தவிர வேற எந்த குணமும் கிடையாதாங்க, எல்லா குணமும் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு நேரத்துல நம்ம ஒரு குணத்தை பத்தி தான் நம்மளால பேசணும். அதனால அந்த பொருள், அந்த ஆன்ம பொருள், அதுல பல குணங்கள் இருந்தாலும் ஞான சுபாவி ஆன்மா, ஏன்னா இப்ப ஞான சுபாவத்தை உற்று நோக்கிறதுனால ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆன்மா வந்து நிலையா இருக்கு, நித்திய சுபாவி ஆன்மா அப்படின்னு பாக்குறது. ஏன்னா நித்திய சுபாவத்தை மட்டும்தான் ஒரு நேரத்துல நம்மளால பார்க்க முடியும், அனித்திய சுபாவத்தை அதே நேரத்துல நம்மளால பார்க்க முடியாது, கவனம் தான் பண்ண முடியும். அதுவே அடுத்த க்ஷண நேரத்துல நம்ம ஆன்மா அனித்திய சுபாவி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல அங்க வந்து அனித்திய சுபாவத்தை, நிலையில்லாத அந்த சுபாவத்தை மட்டும்தான் உற்று நோக்குறோம், சரிங்களா. இப்படி இத சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் இந்த அன்வய திரவியார்த்திக நயம். ஒரு குண நோக்குல அந்த ஒரு குணத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி அந்த பொருளை பார்க்கறது, ஞான சுபாவத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு பார்க்கறது. தர்ஷன சுபாவி ஆன்மா, சுக சுபாவி ஆன்மா, நித்திய சுபாவி ஆன்மா, ஏக சுபாவி ஆன்மா, அநேக சுபாவி ஆன்மா, கேவல ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு பாக்குறது. அந்த ஒரு குணத்தை மட்டும் வச்சு அந்த ஒரு குணத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி அந்த பொருளை பார்க்க. மற்ற குணங்கள்லாம் இருக்குது, ஆனா அதை பத்தி இப்ப பேசல. அந்த எப்படி வந்து இது பாத்தீங்கன்னா, ஒரு மாலையில வந்து நிறைய மணிகள் இருக்கு, ஒரு மணியை மட்டும் அதுல போக்கஸ் பண்றது. இந்த நீல முத்தை உடையது, நீலமணியை உடையது இந்த மாலை, நீலமணியை கொண்ட மாலை அப்படின்னு சொல்றது உண்டு இல்லைங்க. மற்ற மணிகள் இல்லையா, 107 மணிகள் இன்னும் இல்லையா, அதுல இருக்குது. இருந்தாலும் அந்த நீலமுத்து மட்டும் போக்கஸ் பண்ணி நீலமுத்தை கொண்ட மாலை அப்படின்னு சொல்றோம்.
இதுதான் வந்து அன்வய திரவியம். ஒரு குணத்தை மட்டும் உற்று நோக்கி அந்த பொருளை அந்த நோக்குல பார்க்கும். மற்ற குணங்கள் இல்லைன்னு சொல்லல. நயனோக்குல பார்க்கும் பொழுது மற்ற குணங்கள் வந்து நிராகரிக்கப்படுவதில்லை, அது கௌணமாக இருக்கின்றன. அதை பற்றி நாம் இப்பொழுது பேசவில்லை என்பதை நாம் பலமுறை இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆன்மாவில வந்து அனந்த சுபாவங்கள், திரவியத்துல வந்து அனந்த சுபாவங்கள் இருக்கின்றன. ஆனா ஒரே நேரத்துல அந்த சுபாவங்களை நம்மளால ஞான குணத்தையும், தர்ஷன குணத்தையும், சுக குணத்தையும், வீரிய குணத்தையும், அவ்யபாத குணத்தையும், அகுருடகுத்த குணத்தையும், சூக்ஷ்மத்த குணத்தையும் ஒரே நேரத்துல நம்மளால எடுத்து சொல்ல முடியாதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட குணங்கள் வந்து ஆன்மாவில் இருக்கின்றன. அது வந்து ஒரே நேரத்துல இருக்குது. அன்வைனா ஒரே நேரத்துல இருக்குது. ஆக்சுவலி ஒரே நேரத்துல இருந்தாலும் அத வந்து நம்ம வந்து ஒருங்கே நம்மால அதை அறிய முடியாது. எல்லா குணத்தையும் நம்ம சைவ ஞானத்தால ஒருங்கே நம்மால அறிய முடியாது. அதனாலதான் அந்த இது பாருங்க, இதுல ஒரு லைன் படிக்கிற மாதிரி, यद्यपि द्रव्य के अनंत स्वभावों का कथन संभव नहीं है, तथापि एकाधिक स्वभावों के कथन द्वारा उनके साथ अन्वय रूप से रहने वाले अनंत स्वभावों को अवैध रूप से ग्रहण करना इस नए का मूल प्रयोजन है. ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, மற்ற அதுல இருக்கிற எல்லா குணமும் அதுல அடங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம், அதுல சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த நீல மணி முத்து கொண்ட மாலை அப்படின்னு சொன்னா மற்ற மணிகளும் அதுல இருக்குது, அடங்கி இருக்குது. அந்த மாலையில மற்ற மணிகளும் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதே போலதான் நம்ம ஒரு குணத்தை போக்கஸ் பண்ணி ஞான சுபாவி ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற குணங்களும் அதில் அடங்கி விடுகின்றன, அன்வய வடிவில், அதாவது அத்துடன் சேர்ந்து இருக்கின்றன. அந்த ஞான சுபாவம் எங்க இருக்குதோ அங்க அனந்த குணங்களும் ஒன்னா இருக்கும். ஆன்மாவில் இருக்க வேண்டிய எல்லா குணங்களும் அந்த ஞான சுபாவத்தோடு சேர்ந்து இருக்கும். சொல்றது என்னவோ ஞான சுபாவம் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஞான சுபாவத்துடன் ஆன்மாவில் இருக்கிற அந்த வரையறையற்ற குணங்கள் அதுல வந்து சேர்ந்தாப்புலதான். நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஞான சுபாவத்தை மட்டும்தான், ஞான சுபாவி ஆன்மான்னு சொல்றது. ஆனா அதுல வந்து எல்லா குணங்களும் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்வய திரவியார்த்திக நயத்துல இப்படிதான் பண்றாங்க. ஆன்மாவை வந்து ஞான சுபாவி, ஆனந்த சுபாவி அல்லது ஞானானந்த சுபாவி அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது ஆன்மா வந்து ஞான சுபாவி மட்டும்தான், ஆனந்த சுபாவி மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க. ஞான மற்றும் ஆனந்த சுபாவத்துடன் கூடிய அனந்த குணங்களை கொண்ட ஆன்ம பொருள் அப்படின்னு அர்த்தம். அதுல எப்படி ஒரு அந்த மணியில ஒரு மாலையை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த அந்த நீல மணி முத்தை கொண்ட மாலைன்னு சொன்னா, அந்த நீல மணிமுத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா வந்து நீல மணிமுத்தை கொண்ட மாலைன்னு தான் சொல்றோம். மாலையில எல்லாமே அடங்கிடும் இல்ல, அதுல வந்து இருக்கிற முத்து, எல்லா முத்துமே 107 முத்தோ எத்தனை முத்தோ இருக்குதா, அது எல்லாம் அடங்கும் இல்ல. அதே போலதான் ஞான சுபாவின்னு சொன்னா அல்லது தர்ஷன சுபாவின்னு சொன்னா ஆன்மாவில் இருக்கிற அனந்த குணங்களும் அத்துடன் அடங்கி விடுகின்றன, அன்வயமாகி விடுகின்றன, அடங்கி விடுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அனந்த சுபாவங்களை உடைய பிரிவுகள் அற்ற பொருள் தாங்க ஆன்மா. அந்த பிரிவுகள் அற்ற அந்த அவேத பொருளை, அனந்த குணங்களை உடைய பொருளை ஒரு குணம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குணங்களின் வாயிலாக அந்த பொருளை பார்ப்பது, எடுத்துரைப்பது, அதன் பெயர் தாங்க அன்வய திரவியார்த்திகனையும். அதுல ஒரு குணம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா பொருள் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. எப்பவுமே ஒரு குணம் மட்டும் இருக்கிறது இல்ல. ஒரு குணம் இருந்ததுன்னா அத்துடன் வரையற்ற குணங்களும் அந்த பொருளில் இருக்கும். இப்படி ஒரு குணம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குணங்களின் வாயிலாக அந்த பொருளை நாம் இங்கு உற்று நோக்குகிறோம் அல்லது எடுத்துரைக்கிறோம். அப்படி எடுத்துரைக்கும் பொழுது எல்லா குணங்களும் அதில் அடங்கி விடுகின்றன. ஒரு குணத்தை பற்றி பிரதானமாக முக்கியமாக எடுத்துரைத்தாலும் மற்ற குணங்களும் அதில் அடங்கி விடுகின்றன, அன்பைய வடிவில், அதாவது ஒன்று சேர்ந்து இருக்கின்றன. ஞானம் இருந்தா அதோட தர்ஷனம் முதலான அனந்த குணங்களும் அடங்கியே இருக்கின்றன. ஞான குணம் மட்டும் தனியே எப்பவும் இருக்காது.
அல்லது ஞான குணம் தர்ஷன குணம் அதை பத்தி மட்டும் சொன்னாலும் மற்ற அனந்த குணங்களும் அதுல அடங்கிதான் இருக்கும். ஒரு பொருள்ல எல்லா குணமும் ஒரே நேரத்துல இருக்கத்தான் செய்கிறேன். தனியா ஒரு குணம் தான் இருக்குது, மற்றெல்லாம் பிரிஞ்சு ஓடி போச்சு, அது போல எப்பவும் நடக்கிறது. இப்படி ஒரு குணத்தின் வாயிலாக அந்த பொருளை பார்க்கும் பொழுது எல்லா குணங்களும் அதில் அடங்கி விடுகின்றன. அதன் பெயர் தாங்க அன்வய திரவியார்த்திகனை. இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்பவும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அடுத்ததுங்க ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனயம் அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க. எது பொருளை இதுவரையில என்னென்ன பார்த்துருக்குங்க? சுத்த திரவியார்த்திகனயம், அசுத்த திரவியார்த்திகனயம், அன்வய திரவியார்த்திகனயம். சுத்த திரவியார்த்திகனயத்துல 3 பார்த்துங்க. கர்மோபாதி நிரபேட்ச சுத்த திரவியார்த்திகனயம், பேத கல்பனா நிரபேட்ச சுத்த திரவியார்த்திகனயம், உத்பாதவிய நிரபேட்ச சுத்த திரவியார்த்திகனயம். அடுத்தது அசுத்த திரவியார்த்திகனயத்துல மேலும் 3 உட்பிரிவுகளை பார்த்தங்க. இதுல என்ன பார்த்தோம்? கர்மோபாதி சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திகனயம், வேத கல்பனா சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திகனயம், உத்பாத வேய சாபேக்ஷ அசுத்த திரவியார்த்திகனயம் பார்த்தோம். அடுத்தது அன்வய திரவியார்த்திகனயம். ஒரு குணம் வாயிலாக அந்த பொருளை பார்ப்பது. ஒரு குணம் வாயிலாக அந்த பொருளை பார்க்கும் பொழுது அந்த குணத்துடன் அந்த பொருளில் உள்ள அனந்த குணங்களும் வரையறையற்ற குணங்களும் அடங்கி விடுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்வய வடிவில் எப்படி ஒரு மாலையில் பல மணிகள் இருக்கின்றனவோ அதே போலதான் ஒரு பொருளில் பல வரையறையற்ற குணங்கள் இருக்கின்றன. ஒரு குணம் வாயிலாக அந்த பொருளை எடுத்துரைத்தாலும் அந்த ஒரு குணத்துடன் எப்பொழுதுமே அனைத்து மற்ற எல்லா குணங்களும் சேர்ந்தே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் அன்வய திரவியார்த்திகனயம் என்று இங்கு எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனயம் என்று கூறுவார். எந்த நயத்துல ஸ்வதிரவியம், ஸ்வக்ஷேத்திரம், ஸ்வகாலம், ஸ்வபாவம், அதாவது ஸ்வதிரவிய கஷேத்திர கால பாவ வடிவத்துல ஸ்வதிரவிய இது சதுஷ்டயம் சொல்றது உண்டு. 4 திரவிய கஷேத்திர கால பாவம் சதுஷ்டயம் சொல்றது உண்டு. இதை கூட சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நயத்துல ஸ்வதிரவிய, ஸ்வக்ஷேத்திர, ஸ்வகால, ஸ்வபாவத்துல சத்து திரவியத்தை கிரகிச்சுக்கிறாங்களோ, சத்து திரவியத்துனா ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஸ்வதிரவிய கஷேத்திர கால பாவ அடிப்படையில நிலையா இருக்குதுங்க, தன் நிலையில இருக்குதுங்க. ஒரு பொருளும் அந்தந்த பொருள் நோக்குல பார்க்கும்போது ஸ்வதிரவிய, ஸ்வக்ஷேத்திர, ஸ்வகால, ஸ்வபாவனா என்னது? ஒரு பொருளையும் அந்த பொருள் நோக்கிலேயே பார்க்கும் பொழுது, அந்த பொருளுடைய சதுஷ்டய நோக்குல பார்க்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருளுடைய ஸ்வதிரவிய, ஸ்வக்ஷேத்திர, ஸ்வகால, ஸ்வபாவ நோக்குல பார்க்கும் பொழுது சத் வடிவல் இருக்குதுன்றன. சத் வடிவம்னா எக்ஸிஸ்ட் ஆகுது, இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இருக்கிறத சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா திரவியம், திரவியம் ஸ்வதிரவியம், ஸ்வக்ஷேத்திரம், ஸ்வகாலம், ஸ்வபாவ நோக்குல பார்க்கும் பொழுது சத்தாக இருக்கிறது, அதாவது இருக்கிறது. அதாவது மனுஷ நோக்குல பார்க்கும் பொழுது அவன் மனுஷனா எக்ஸிஸ்ட் ஆகுறான், இருக்கிறான். அதுவே ஒரே அந்த மனுஷனை விலங்கு நோக்குல பார்க்கும் பொழுது அவன் விலங்கு கிடையாது. பரதிரவிய கஷேத்திர கால பாவ நோக்குல பார்க்கும் பொழுது அவன் அசத்தா இருப்பான். அதாவது மனுஷனை ஸ்வதிரவிய கஷேத்திர கால பாவ நோக்குல பார்க்கும் பொழுது அவன் இருக்கிறான். அதுவே பரதிரவிய கஷேத்திர கால பாவ நோக்கில் பார்க்கும் பொழுது, விலங்கு நோக்கில் பார்க்கும் பொழுது அவன் இல்லை, அவன் விலங்கா இல்லை. புரியுதுங்களா? டேபிள் டேபிளா தான் இருக்கு, சேர் சேரா தான் இருக்கு. டேபிள் சேர் கிடையாது, சேர் டேபிள். டேபிள் நோக்குல பார்க்கும் பொழுது அது சத்தா இருக்கு, சேர் நோக்குல பார்க்கும் பொழுது அது அசத்தா இருக்கு. புரியுதுங்களா? ஸ்வதிரவிய கஷேத்திர கால பாவ நோக்குல பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றன, வீற்றில் இருக்கின்றன. பரதிரவிய கஷேத்திர கால பாவ நோக்கில் பார்க்கும் பொழுது பொருள் வீற்றிருக்கவில்லை, இல்லை, பொருள் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதுதான் வந்து இங்க ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளும் ஸ்வதிரவிய, ஸ்வக்ஷேத்திர, ஸ்வகால, ஸ்வபாவ நோக்குல வீட்டு இருக்கின்றன, சத்து வடிவில் இருக்கின்றன. இதுதான் வந்து அதாவது ஒவ்வொரு பொருளும் தண்ணி தண்ணியா இருக்குது, பாலா கிடையாது. பால் பாலா இருக்குது, தண்ணியா கிடையாது. பால் நோக்குல பார்க்கும் பொழுது தண்ணி இல்லை, தண்ணி நோக்குல பார்க்கும்போது பால் கிடையாது அப்படின்றத புரிஞ்சு. தங்க நோக்குல பார்க்கும் பொழுது தங்கம் ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல தங்கமா இருக்குது. மண் நோக்குல பார்க்கும் பொழுது, அதாவது பரதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல பார்க்கும் பொழுது அது கிடையாது, அதாவது அது மண்ணா கிடையாது. ஒவ்வொரு பொருளும் ஸ்வச்சதுஷ்டய நோக்குல இருக்குதுங்க, பரச்சதுஷ்டய நோக்குல கிடையாதுங்க. நம்ம வீடு நமக்கு மட்டும்தான். பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டு நோக்குல பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க வீடு நம்மது கிடையாது, சரிங்களா? அல்லது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடு கிடையாது, அவங்க வீடு கிடையாது, அதாவது அவங்களுக்கு நம்ம வீடு வந்து வீடு கிடையாது, அது நம்ம வீடு மட்டும்தான். நம்ம வீடு அவங்க வீடு கிடையாது, அவங்க வீடு நம்ம வீடு கிடையாது. நம்ம வீட்டு நோக்குல பார்க்கும் பொழுது ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல பார்க்கும் பொழுது நம்ம வீடு. அதுவே வந்து இன்னொருத்தர் நோக்குல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வீடு கிடையாது, அவங்களது கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றன, வீட்டில் இருக்கின்றன. பரதிரவிய க்ஷேத்திர கால நோக்கில் பார்க்கும் பொழுது பொருள் இல்லை, வீட்டில் இருக்கவில்லை. குடம் குடமாகத்தான் இருக்கிறது, குடம் வாளியாக இல்லை. ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்கில் பார்க்கும் பொழுது குடம் இருக்கிறது. பரதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்கில் பார்க்கும் பொழுது குடம் கிடையாது. மண்குடம் மண்குடமா தான் இருக்கு, வாளி வாளியா தான் இருக்கு, பக்கெட் பக்கெட்டா தான் இருக்கு, குடம் குடமா தான் இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல இருக்குது, பரதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்குல கிடையாது. என் நாடு ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்கில் பார்க்கும் பொழுது என் நாடு இருக்கிறது. அண்டை நாட்டின் நோக்கில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நாடு கிடையாது, அவர்கள் இந்த நாட்டினவர் கிடையாது. இந்திய நாடு இருக்கிறது, அது என் நாடு என்று நாம் கூறலாம். மற்றவர் நோக்கில், அண்டை நாட்டவர் நோக்கில் அல்லது வேறு நாட்டவர் நோக்கில் இந்தியா கிடையாது, இந்தியா அவர்கள் நாடு கிடையாது. அவர்கள் வந்து இது என் நாடு என்று அவர்களால் சொல்ல முடியாது. இதுதாங்க ஸ்வதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்கில் பார்க்கும் பொழுது ஒரு பொருள் இருக்குது, பரதிரவிய க்ஷேத்திர காலபாவ நோக்கில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் கிடையாது அப்படின்றது. இதுதான் ஸ்வதிரவியாதி க்ஷேத்திர ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம். ஒவ்வொரு பொருளும் எந்த நயம் வந்து ஸ்வதிரவிய க்ஷேத்திர கால பாவ நோக்குல ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லுதோ அதுதான் வந்து ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளும் தன் திரவிய க்ஷேத்திர கால பாவ நோக்கில் தான் இருக்குதுங்க. இப்படி எந்த நயம் வந்து ஸ்வதிரவியாதி ஸ்வதிரவியாதி சதுஷ்டயம் நோக்குல ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லுதோ அது வந்து ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்தி. இதற்கு ஆப்போசிட் தாங்க பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்தி நயம். எந்த நயம் பரதிரவியம், பரக்ஷேத்திரம், பரகாலம், பரபாவ நோக்குல பொருள் இல்லைன்னு சொல்லுது. ஸ்டூலா இருக்குது, ஸ்டூல் வந்து சேரா கிடையாது. ஸ்வதிரவிய நோக்குல பார்க்கும்போது ஸ்டூல் இருக்குது, பரதிரவிய சேர் நோக்குல பார்க்கும் பொழுது அது இல்லை, அதாவது சேரா கிடையாது. மாங்காய் மாங்காய் தான், தேங்காய் தேங்காய் தான். மாங்காய் வந்து தேங்காயா கிடையாது, தேங்காய் வந்து மாங்காய் கிடையாது. ஸ்வதிரவிய க்ஷேத்திர கால பாவ நோக்குல அதாவது ஸ்வச்சதுஷ்டய நோக்குல பார்க்கும் பொழுது மாங்காய் இருக்குது. பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ நோக்குல பார்க்கும்போது தேங்காய் நோக்கில் பார்க்கும் பொழுது மாங்காய் கிடையாது. ஏன்னா நீங்க தேங்காயை தான் தேடுறீங்க, மாங்காவில தேங்காய் இருக்குமா? கிடையாது. சோ அதை அப்படி புரிஞ்சுக்கணும். இது வந்து அநேகாந்த திருஷ்டி.
ஒவ்வொரு பொருளும் தன் நோக்கில் தான் இருக்குது, பிறர் நோக்கில் கிடையாது. ஒரு பொருள் பிறர் ஏன்னா பிற பொருளா மாற முடியாது. சிம்பிள் என்ன, பிற பொருளா மாற முடியாது. புத்தகம் புத்தமா தான் இருக்குது, செங்கல் செங்கலா தான் இருக்கு. புத்தகம் செங்கலா மாற முடியாது, செங்கல் புத்தகமா மாற முடியாது. புத்தகம் சுவதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில இருக்குது, அதனுடைய சத்தா இருக்குது. செங்கல் அடிப்படையில, அதாவது பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில புத்தகம் கிடையாது. பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில பாத்தீங்கன்னா அது எந்த பொருள் அடிப்படையில் பாக்குறீங்களோ அந்த பொருள் தான் இருக்குது. செங்கல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா செங்கல் தான் இருக்குது, புத்தகம் அங்க கிடையாது. இப்படி எந்த நயம் பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில பொருள் இல்ல அப்படின்னு கிரகிக்குதோ அதுதான் வந்து அது. இதுவும் தேவைங்க. ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளா இருக்க முடியாது. ஒரு பொருள் வந்து தன் வடிவில் சர்ச்சதிஷ்டை வடிவில் தான் இருக்கும். இன்னொரு பொருள் வடிவில் எப்படி நம்ம இருக்க முடியும்? நம்ம எப்படி வந்து சுரேஷ் ரமேஷா இருக்க முடியாது, ரமேஷ் சுரேஷா இருக்க முடியாது. சுரேஷ் சுரேஷ் தான், ரமேஷ் ரமேஷ் தான். ஆன்ம பொருள் ஆன்ம பொருளா தான் இருக்க முடியும், பொருள பொருளா இருக்க முடியாது. ஆன்ம பொருள் சுவதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில இருக்குது, பொருள்கள அடிப்படையில ஆன்ம பொருள் கிடையாது. பொருள்கள அடிப்படையில பொருள பொருள் தான் இருக்கும். இதுதான் வந்து சுவதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில சத்தா இருக்குது. பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில ஒவ்வொரு பொருளும் அசத்தா இருக்குது. இல்ல, அசத்துனா இல்ல அப்படின்னா. இது ரெண்டும் இந்த நயத்தினுடைய வேலைங்க. சுவதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக்கு நான் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பொருளும் ஸ்வச்சத்துஷ்டை நோக்குல சத்தா இருக்குது, வீட்டு இருக்கிறது, அஸ்தித்வம் இருக்குது. ஸ்வச்சத்துஷ்டைனா என்னங்க? ஸ்வதிரவியம், ஸ்வக்ஷேத்திரம், ஸ்வகாலம், ஸ்வபாவம், திரவிய க்ஷேத்திர கால பாவம். ஒரு பொருளும் பர திரவிய க்ஷேத்திர கால பாவ, அதாவது பரச்சதுஷ்டை அடிப்படையில இல்ல ஒவ்வொரு பொருள். அது சொல்றதுதான் வந்து பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்தி. இது ரெண்டும் இப்படி சொல்லுது. இதனுடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனையும் பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனையும் இதனுடைய டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, ஒரு பொருள் வந்து அஸ்தி வடிவத்துல இருக்குது, சத்தா வடிவத்துல இருக்கு, வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து சுவதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனை. ஒரு பொருள் இல்ல, வீட்டில் இருக்கவில்லை, அது நாஸ்தித்துவ வடிவத்துல இருக்குது, அந்த வடிவத்துல இல்ல அப்படின்னு சொல்றது வந்து பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனை. ஒவ்வொரு பொருளும் ஸ்வ சதுஷ்டை அடிப்படையில வீட்டு இருக்குது, பரச்சதுஷ்டை அடிப்படையில வீட்டு இருக்கவில்லை, அதாவது இல்லை. ஒரு பொருளும் ஸ்வச்சதுஷ்டை அடிப்படையில சத்தாக இருக்கிறது, பரச்சதுஷ்டை அடிப்படையில் அசத்தாக இருக்கிறது, அந்த வடிவில் கிடையாது. ஒவ்வொரு பொருளும் தன் வடிவில தான் இருக்குது, ஸ்வச்சதுஷ்டை வடிவில தான் இருக்குது அப்படின்னா ஒரு பொருள் வந்து தன் நிலையில இருந்து எப்பவுமே விலகாது. ஒரு பொருள் வந்து ஆன்ம பொருள் மாறி பொருளமா மாறவே மாறாது, ஏன்னா தன் நிலையை விடாது இல்ல. ஸ்வதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில அது வந்து வீட்டில் இருக்கும், அது இருக்கும், அது மறையவே மறையாது. ஒரு பொருள் வந்து அந்த பொருளா தான் இருக்கும் ஸ்வதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில், அது மாறி வேற பொருளா எப்பவுமே மாறிடாது. அதே போல பரதிரவிய க்ஷேத்திர கால பாவ அடிப்படையில, அதாவது பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக அடிப்படையில ஒரு பொருள் இன்னொரு பொருளா வந்து எந்த ஒரு தலையிடம் பண்ண முடியாது. ஆன்ம பொருள்ல பொருட்களை எந்த தலையிடம் பண்ண முடியாது. மேல் நோக்க நம்ம சொல்லலாம், அது வந்து வினையா கட்டுது அப்படின்லாம் சொல்லலாம், ஆனா அதனால அதிகம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக இருக்கு பாருங்க, இதனுடைய இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி மாதிரி. உள்நாட்டுல எந்த கலவரமும் நடக்கூடாது, ஸ்டேட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாட்டுக்குள்ள பாதுகாப்பை ஏற்படுத்துறது தான் வந்து உள்துறை. அதே போல பாதுகாப்புத்துறை என்ன பண்ணுது, வெளியில இருந்து எந்த ஒரு அட்டாக்கும் வரக்கூடாது. இந்த பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திகனை என்ன பண்ணுது, அது வந்து பாதுகாப்புத்துறை மாதிரி வேலை செய்யுது. சரிங்களா? இது வந்து மிலிட்டரி மாதிரி, பாதுகாப்புத்துறை மாதிரி. இது என்ன பண்ணுது, சோதரவியாதி கிராஹக திரவியார்த்திகனையும் அது வந்து நாட்டுக்குள்ள எந்த கலவரம், அது ஒரு பொருளுக்குள்ள எந்த ஒரு அது வந்து விலகி தனி போயிடுது,
நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டுங்க விலகி நானே வந்து ஒரு கண்ட்ரி அப்படின்னு யாராவது அனௌன்ஸ் பண்ண முடியுமா? அதை ஏத்துக்குமா இந்திய அரசாங்கமோ அல்லது அரசியலமைப்பு சட்டமோ அதை ஏத்துக்குமா? இதை ஏத்துக்காது. ஏன்னா அந்த நாட்டினுடைய அந்த அது எல்லாரும் அதை பின்பற்றணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பின்பற்றணும், எல்லாம் ஒண்ணா இருக்கணும். அவங்கவுங்க விலகி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு தனி கொடி, நாங்க தனி நாடு அப்படின்னு யாராவது அனௌன்ஸ் பண்ண முடியுமா ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ்? அது போல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. இந்த திரவியாதி கிராக திரவியார்த்தினே அப்படிதான் பண்ணுது. இந்த நாட்டுக்குள்ள எப்படி வந்து அந்த ஒருமைப்பாட்டை வந்து உள்துறை காக்குதோ, அமைதியை எப்படி உள்துறை காக்குதோ, உள்துறை அமைச்சகம் காக்குதோ, ஹோம் மினிஸ்ட்ரி காக்குதோ, அதே போல ஒரு பொருள்ல இருக்கிற குணம் சுவதிரவிய கஷேத்திர கால பாவ அடிப்படையில என்னென்ன குணம் இருக்குதோ அந்த பொருள் இருக்குதோ அது வந்து விலகிலாம் போவார். பரதிரவியாதி கிராக திரவியார்த்தின அடிப்படையில எப்படி ஒரு நாடு இருக்குதுன்னா அண்டை நாடு வந்து அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணா கம்முன்னு இருக்க மாட்டாங்க, இவங்களும் கவுண்டர் அட்டாக் கொடுப்பாங்க. ஏன்னா தன்னை பாதுகாத்து கொள்ள இதை கண்டிப்பா பண்ணும். அதே போலதான் பரதிரவியாதி கிராக திரவியார்த்தின அடிப்படையில பரச்சதுஷ்டி அடிப்படையில ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல தலையிட முடியாது. ஏன்னா பரதிரவிய கஷேத்திர காலபாவ அடிப்படையில ஒரு பொருள் அசத்தாதான் இருக்கும். அதனால அதனுடைய தலையீடு மற்ற பொருளுடைய தலையீடு ஒரு பொருள்ல கண்டிப்பா எப்பவுமே இருக்காது. ரெண்டு உதாரணம் மூலம் இதை புரிஞ்சுக்கணும். சுவதிரவியாதி கிரகாக்க திரவியார்த்திக நயத்தினுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் போன்றது. நாட்டினுடைய அமைதி ஒருமைப்பாடு எல்லாத்தையும் காக்குறது. பரதிரவியாதி கிராக திரவியார்த்திக நய அடிப்படையில பாத்தீங்கன்னா அது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அது போன்றது. வேற எந்த சக்தியும், எதிரி சக்தியும், அண்டை சக்தியும், அண்டை நாட்டு சக்தியும் நம்மை சீர்குலைத்து விடக்கூடாது, நம்ம அமைதியை சீர்குலைத்து விடக்கூடாது. அப்படின்றது அது வந்து பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்து. அதே போலதான் ஸ்வதிரவியாதி கிராக திரவியார்த்திக அடிப்படையில ஒரு பொருள் இருக்குது, சத்தாக இருக்குது, தன் நிலையில இருக்கு. பரதிரவியாதி கிராக திரவியார்த்திக அடிப்படையில ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா பரதிரவிய அடிப்படையில ஒரு பொருள் கிடையாது. மண் குடம் அல்லது குடம் குடமாகத்தான் இருக்குது, சுதிரவிய அடிப்படையில் தான் இருக்குது, சதுஷ்ய அடிப்படையில் தான் இருக்குது. பக்கெட் அடிப்படையில் அது குடம் கிடையாது. ஏன்னா பக்கெட் அடிப்படையில் பக்கெட் தான் இருக்கும். இதை பண்ணும் குடம் வந்து சொம்பா இல்லை, சொம்பு வந்து குடமா இல்லை. அதாவது சிம்பிளா சொல்லும் போது அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்படி இத ஸ்வதிரவியாதி கிராக திரவியார்த்திக நயம் மற்றும் பரதிரவியாதி கிராக திரவியார்த்திக நயம் ஸ்வச்சதுஷ்ய அடிப்படையில் ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றன, சத்வடிவில் இருக்கின்றன. பரதிரவியாதி கிராக திரவியார்த்திக நய அடிப்படையில் ஒவ்வொரு பொருளும் அசத் வடிவில் இருக்கின்றன. அதாவது அந்த பொருளா மாற முடியாது. இதுக்கு நிறைய நியாய கிரந்தங்கள்ல எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் பொழுது துணி துணியா தான் இருக்குது, பானை பானையா தான் இருக்குது. துணி பானையா மாறதுல கட பட்டக என்று கூறுவது. கட என்றால் பானை, பட்டக என்றால் துணி. இதுக்கு பல கிரந்தங்கள்ல நியாய நூல்கள்ல இப்படி எழுதியிருக்காங்க. கடக அதாவது அந்த இது வந்து பானை வந்து துணியா மாற முடியாது, துணி வந்து பானையா மாற முடியாது. துணி துணியா தான் இருக்கும், பானை பானையா தான் இருக்கும். பானையில துணி வராது, துணி போய் ஒட்டிக்காது, அல்லது துணியில போய் பானை ஒட்டிக்காது. இததான் வந்து சோதிரவியாதி அடிப்படையில ஒரு பொருளும் சத்தொடிவில் இருக்கின்றன. பரதிரவியாதி பரச்சதுஷ்ய அடிப்படையில ஒரு பொருளும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதுல திரவியார்த்திக நயத்துல கடைசியா பாத்தீங்க அப்படின்னா பரமபாவ கிராகி திரவியார்த்திக நயம் என்பதாக. பரமபாவ கிராகி இது வந்து இந்த நீங்க இதுல ரெண்டாவது அத்தியாயம் படிக்கும் போது மோக்ஷாஸ்திரத்துல இதுவும் படிச்சிருக்கீங்க. ஔப்ஷமிக க்ஷாயிக க்ஷயோப்ஷமிக ஔதைக பாரிணாமிக ஓசம், அந்த 5 பாவங்களை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல. அதே போலதான் இங்கேயும் எது வந்து அந்த பரம பாவத்தை மட்டும்தான் பாருங்க. ஆன்மா வந்து நித்திய நிகோதத்திலயும் இருக்குதுங்க, சம்சார நிலையிலயும் ஆன்மாவதாங்க இருக்குது, சித்த நிலையிலயும் ஆன்மாவதாங்க இருக்குது.
ஆன்மா வந்து தன் சுபாவத்தை எப்பவும் விடுறது கிடையாது. அப்படி இருந்தும் எல்லா நிலைகளிலையும் அந்த பிறவி சுழற்சியில் இருக்கும்போது அது வந்து தூய்மை நிலையில கிடையாதுங்க. நிவோதத்துல இருக்கும் பொழுது அல்லது சம்சாரத்துல இருக்கும் பொழுது அது வந்து தூய்மை நிலையில கிடையாதுங்க. அப்படி இருந்தும் அந்த பிறவி சுழற்சியில் உழன்று கொண்டிருக்கும் ஜீவனும் அதையும் வந்து சித்த பகவானுக்கு சமமானது என்று கூறுவது உண்டு அல்லவா? அது கிட்டகாலிதம் மைன்ஸ்ல கோல்டு மைன்ஸ்ல கிடக்குது. அது கோல்டு. அதை வந்து அதை தோண்டி எடுக்கிறவன், அந்த மைன்ஸ் தோண்டி எடுக்கிறவன், போலார் மைன்ஸ்ல தோண்டி எடுக்கிறவன் அல்லது சவுத் ஆப்பிரிக்கன் மைன்ஸ்ல தோண்டி எடுக்கிறவன் அங்க வந்து அவனுக்கு தோண்டி எடுக்கும் பொழுது இது உள்ள இது இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியுது இல்ல. மேல மண்ணுலாம் இருக்கும், ஆனா அது உள்ள தங்கம் இருக்கிறது அவனுக்கு தெரியுது இல்ல. அதே போலதான் எப்படி அந்த கிட்டக்காலித மண்ணுக்குள்ள இருந்தாலும் தங்கம் அந்த திறனை வந்து தங்கம் வந்து தங்கம் மண்ணா மாறிடுறது கிடையாதுங்க. அது மண்ணால சூழப்பட்டிருக்குது. அதே போலதான் நிகோதத்தில் இருந்தாலும் பிறவி சுழற்சியில் இருந்தாலும் நான்கு கதிகள் இருந்தாலும் ஆன்மா வந்து அந்த தூய தன்மையை உள்ள இருக்கிற தூய தன்மையை விடுறது இல்லை. இங்க பாவம் செய்யுது, கர்மத்தை கட்டிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனா அந்த பரம பரிணாமிக பாவத்தை எப்போவாது விடுதா? கிடையாது. இது இந்த பரம பாவ கிராகி திரவியார்த்திகனை என்ன பண்ணுது? அந்த பரிணாமிக பாவத்தை மட்டும்தான் கேட்ச் பண்ணும். பிறவி சுழற்சியில் இருந்தாலும் நிகோதத்தில் இருந்தாலும் நாற்கதி தொன்மங்களில் ஈடுபட்டாலும் பாவச் செயல்களில் ஈடுபட்டாலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டாலும் ஆன்மாவின் தூயத்தன்மையானது என்றும் மறைவதில்லை. அது தன் திறனை என்றும் ஞான தர்ஷன திறனை அல்லது சித்தகதியை அடையும் அந்த திறனை, அந்த பாவத்தை என்றும் வந்து அது என்னைக்கும் வந்து ஆன்மாவில இருந்து போறது கிடையாது. நயம் வந்து சுத்தம் அசுத்தம் மற்றும் இது வந்து நயங்கள் என்ன பண்ணுது? शुद्ध பாருங்க, जो नए शुद्ध अशुद्ध और उपचरित स्वभाव से रहित. சுத்தம் அசுத்தம் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. இது உபச்சரித்தன்றது வந்து நம்ம விவகார நயத்துல பார்க்கணும். உபச்சரித்தம் அனுபச்சரித்தம் சத்பூதம் அசத்பூதம் பரம சுபாவுக்கு கிரகணம் கருத்தா. எப்படி வந்து அந்த பாவங்களை பத்தி பார்க்கும் பொழுது ஆன்மாவுக்கே உரிய பாவங்களை பத்தி பார்க்கும்போது ஆன்மா ஔதைக பாவமும் இருக்குது, ஆன்மாவில் ஷாயிக்கு பாவம் இருக்குது, ஷாயோப்ஷமிக பாவமும் இருக்குது, ஔப்ஷமிக பாவம் இருக்குது. இருந்தாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பாரிணாமிக பாவம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் உற்று நோக்குறது. அதுதான் இதனுடைய வேலை. சுத்த தன்மை ஔதைகள்லாம் வந்து அசுத்த தன்மை இல்லைங்க. கர்மத்தினுடைய உதயம் கட்டுதல் இதெல்லாம் சரிங்களா. ஷாயிகம் சுத்தங்க, ஏன்னா கர்ம வினை போறதுனால அது கிடைக்குது. சுத்தமும் இருக்குது அசுத்தமும் இருக்குது. இப்படி சுத்தமும் இருக்குது அசுத்தமும் இருக்குது. அந்த சுத்த தன்மைக்கும் அசுத்த தன்மைக்கும் அப்பாற்பட்ட அந்த பரமபாவம் இருக்கு பாருங்க, நிலையான அந்த தூய்மை தன்மை, சித்தனாகக்கூடிய அந்த தூய்மை தன்மை இருக்குது பாருங்க. அதை எது ஃபோக்கஸ் பண்ணுதோ, அந்த தூய்மை தன்மையை மட்டும், அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்தை மட்டும் எது ஃபோக்கஸ் பண்றதோ, மண்ணு மேல ஒட்டி இருக்குது ஆனா அதை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. நமக்கு வந்து கீழே இருக்கிறது பார்த்தோம்னா எதனா ஒன்று கீழே கிடக்குதுன்னு வச்சுங்க, ஏதோ வந்து கவரிங் பழுகுது அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா அதையே வந்து ஒரு தங்க வியாபாரி பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி பார்த்த உடனே தெரியும், அந்த ஷைனிங் வச்சே கொஞ்சம் ஓரளவு யூகிச்சிருவான். அதுக்கப்புறம் கையில எடுத்து பார்த்து அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். எல்லாத்தையும் டெஸ்டிங் ஸ்டோன்ல போட்டு அவன் டெஸ்ட் பண்றானா என்ன? அவன் சும்மா ஒரு ரீகன்ஃபர்மேஷனுக்காக டெஸ்டிங் ஸ்டோன்ல போட்டு அது தங்கம் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். மற்றபடி அவன் பார்த்த உடனே தெரிஞ்சுவான் இது என்ன மெட்டீரியல்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இது கவரிங்கா அல்லது தங்கமா அப்படின்றது அவனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருங்க. இப்படி இது வந்து சுத்த அசுத்த த்துக்கு அப்பாற்பட்ட இதெல்லாம் இல்லாத அந்த பரம பாவத்தை மட்டும், என்றும் தூய்மையா இருக்கிற பாவத்தை மட்டும் எது கிரகிச்சுக்குதோ அதுதான் வந்து பரமபாவ கிராகி திரவியார்த்திகனை. இதுவரையிலும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? சுத்த திரவியார்த்திகனையும் அசுத்த திரவியார்த்திகனையும் ஸ்வதிரவியாதி கிராகக்கம் பரதிரவியாதி கிராகக்கம் இதெல்லாம் பார்த்தோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா பரம்பாவம் அது ஸ்வதிரவிய அடிப்படையில பரதிரவிய அடிப்படையில அதெல்லாம் பார்க்காது. சுத்த தன்மையா அசுத்த தன்மையா அந்த அடிப்படையில இந்த அடிப்படையில அதெல்லாம் பார்க்காது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய்மையா இருக்கிற அந்த பரமபாவத்தை மட்டும் பார்க்கும். அவ்வளவு. कर्मोपाधि सापेक्षमा निरपेक्षमा भेद कल्पना सापेक्षमा निरपेक्षमा उत्पाद व्यय
சாபேட்சமா அல்லது நிரபேட்சமா அதெல்லாம் அது பார்க்கவே பார்க்காது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட, கர்மோபாதிக்கு அப்பாற்பட்ட, வினைக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்ட, வினை கட்டுதல் அல்லது கட்டாது இருத்தல், பிரிவு இருக்கிறது அல்லது பிரிவு இல்லாம இருக்கிறது, உட்பாத வேயத்தை உற்று நோக்கிறது, உட்பாத வேயத்தை உற்று நோக்கிறது இல்ல, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட, சுத்த தன்மை உற்று நோக்கிறது, அசுத்த தன்மை உற்று நோக்கிறது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த நயம் இருக்குது பாருங்க. அதுதான் வந்து பரமபாவ கிராகிக்கு பரம்பாவ கிராகி திரவியார்த்திக நயம் என்று கூறுவார்கள். இதனுடைய இந்த நோக்கில் பார்க்கும் பொழுது ஆன்மா வந்து ஞான ஸ்வரூபம். அது நிகோதத்தில் இருக்கும் போதும் சரி, பிறவி சுழற்சியில் இருக்கும் பொழுது சரி, 4 கதியில உழலும் போதும் சரி, ஆன்மா வந்து ஞான வடிவமானது அப்படின்னு சொல்றது இப்படி நீங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எப்படி உற்று நோக்குவாங்கன்னு வச்சுங்க, அது சத்பூதமா. இன்னும் இது நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா திரவியார்த்திக நய நோக்கில் தான் பாக்குறோம். நம்ம விவகார நயத்தை பத்தி பேசும்பொழுது கூட அதுல சத்பூதம், அசத்பூதம், அனுபச்சரித்தம், உபச்சரித்தம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த நோக்கெல்லாம் பார்க்கவே பார்க்காது. இந்த பரம்பாவ கிராகி திரவியார்த்திக நயம் அது உபச்சரித்தமா அனுபச்சரித்தமா, சத்பூதமா அசத்பூதமா இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. சுத்தமா அசுத்தமா, அந்த நோக்கா இந்த நோக்கா அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. கர்மோபாதி சாப்பேட்சமா நிரபேட்சமா, பேத கல்பனா சாப்பேட்சமா நிரபேட்சமா, அல்லது உட்பாத வேய சாப்பேட்சமா நிரபேட்சமா, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரம பாவத்தை மட்டும் என்றும் தூய்மையான அந்த ஞான சுபாவி ஆன்மாவை மட்டும் என்றும் உற்று நோக்குவது, அதன் பெயர் தான் ஆன்மா வந்து ஞான சுபாவமானது அப்படின்னு. அந்த பரம பாவத்தை மட்டும், ஆன்மா வந்து கர்ம வினை கட்டுது அப்படின்லாம் பார்க்காது. ஆன்மா வந்து நிவோதத்துல இருக்குது அதனால அது தூய்தன்மை போயிடுச்சு அப்படின்னு பார்க்காது. பிறவி சுழற்சியில் இருக்குது அதனால கர்மங்களை கட்டுது தூய்தன்மை போயிடுச்சு அப்படின்னு பார்க்காது. சுத்த நோக்கில அசுத்த நோக்கில பார்க்காது. கர்மோபாதி சாப்பேட்ச நிரபேட்ச நோக்கில பார்க்காது. பரமபாவத்தை மட்டும்தான் என்றுமே அந்த தூய தன்மை உள்ள இருக்குது பாருங்க, அதை மட்டும்தான் பார்க்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி திரவியார்த்திக நயத்தினுடைய பிரிவுகளை நம்ம பார்த்திருக்கோம். திரவியார்த்திக நயத்துல பாத்தீங்கன்னா சுத்த திரவியார்த்திக நயம், அசுத்த திரவியார்த்திக நயம், அதுக்கப்புறம் இதனுடைய மூன்று பிரிவுகளை பார்த்தோம். அப்புறம் அன்வயாதி கிராஹக திரவியார்த்திக நயம் அது பார்த்தோம். அப்புறம் ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம், பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம், பரமபாவ கிராஹக திரவியார்த்திக நயம். இப்படி இதுல மெயினா பார்க்கும் பொழுது இந்த 6 பிரிவுகள், அந்த 6 பிரிவுகள்லயும் முதல் 2 பிரிவுகள் இருக்கு பாருங்க, சுத்த அசுத்தம் அப்படின்னு 2 இருக்கு பாருங்க. அந்த சுத்தத்துல 3, அதாவது சுத்த திரவியார்த்திக நயத்துல 3, அசுத்த திரவியார்த்திக நயத்துல 3, இப்படி உட்பிரிவுகளும் அதுல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு. அது இல்லாம சுத்த திரவியார்த்திக நயம், அசுத்த திரவியார்த்திக நயம் முதல் 2 பிரிவுகள், அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் 3. அதுக்கப்புறம் அன்வயாதி கிராஹக திரவியார்த்திக நயம், ஸ்வதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம், பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயம் மற்றும் பரமபாவ கிராஹக்கு திரவியார்த்திக நயம் அப்படின்னு இதனுடைய 6 பிரிவுகளை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக திரவியார்த்திக நயத்தை பத்தி பேசிட்டோம். பரியாய ஆர்த்திக நயத்தினுடைய பிரிவுகளுடைய பேரை மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நாளைக்கு இது ஏன்னா ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட், அதனால ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. நேரம் இருக்குது, இருந்தாலும் ஒரே நாள்ல எல்லாம் வேண்டாம். இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதனுடைய பிரிவுகளை முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த பிரிவுகள்லாம் எப்படி அப்படின்றது யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஏன்னா சுவாத்தியாயத்துல யோசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல நடத்திட்டு நம்ம யோசிக்கலன்னா அது சரியான சுவாத்தியாயமாவும் அமையாது. அதுவும் இது போல கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் விஷயம். என்னென்ன பிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க, சுத்த திரவியார்த்திக நயம் சொல்லியிருக்காங்க, அசுத்த திரவியார்த்திக நயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுலயும் 3 பிரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அன்வயாதி கிராஹக திரவியார்த்திக நயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சோதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பரதிரவியாதி கிராஹக திரவியார்த்திக நயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பரம்பாவ கிராஹி திரவியார்த்திக நயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 6 முக்கிய பிரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி, இதனுடைய இயல்பு எப்படி, அது எதை கிரகிக்குது அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணிப்பாரு. அடுத்ததாக ஆகமத்தினுடைய மற்றொரு நயம் இருக்கு பாருங்க, அது வந்து பரியாயார்த்திக நயம். பரியாயார்த்திக நயத்தினுடைய சொரூபத்தை நம்ம பார்க்கணும், அதனுடைய பிரிவுகளை மட்டும் பார்க்கணும். இது வந்து பரியாயார்த்திக நயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருள்ல வந்து சாமானியமும் இருக்குது விசேஷமும் இருக்குது, சாமானிய குணமும் இருக்குது சிறப்பாம்சமும் இருக்குது, சாமானிய குணமும் இருக்குது சிறப்பாம்சமும் இருக்குது. அதுல
ஒரு பொருள்ல வந்து நித்தியம் இருக்குது, அனித்திய தன்மை இருக்குது, ஏகதன்மை இருக்குது, அநேக தன்மை இருக்குது, பேதம் இருக்குது, அபேதம் இருக்குது. திரவியார்த்திக்கு நான் என்ன பண்ணுச்சுங்க, நித்தியத்தை தான் நிலையா இருக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணும். திரவியார்த்திக்கு நான் ஏகம் பிரிவில்லாததான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி பிரிவை ஃபோக்கஸ் பண்ணாலும் அது அசுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்லிடும். எது பிரிவு ஃபோக்கஸ் பண்ணலையோ அதுதான் வந்து சுத்த திரவியார்த்திக நயம் அப்படின்னு சொல்லணும். பேத கல்பனா நிரபேட்ச சுத்த திரவியார்த்திக நயம் ஞாபகம் வச்சு. ஒரு பொருள்ல வந்து இப்படி வந்து எது வந்து அனித்தியத்தை, அநேகத்தை, அநேகனா பலம், பல திரவியார்த்திக நயம் ஒன்று அதுதான் ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு பொருள்ல வந்து ஒரு அதாவது ஞான சுவாவி ஆன்மா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றது வந்து திரவியார்த்திக நயம். அதுல பல குணங்களை எடுத்து சொல்றது வந்து அநேக குணங்களை எடுத்து சொல்றது வந்து அது பரியாயார்த்திக நயம். ஏன்னா பல குணங்கள் அது எடுத்து சொல்லுது, பல பிரிவுகளை ஏற்படுத்தி எடுத்து சொல்லுது. இப்படி இதுல பரியாயார்த்திக நயத்துல பரியாயார்த்திக நயம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பொருள்ல வந்து சாமானிய குணங்கள் இருக்கின்றன, சிறப்பு குணங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற பொருள்ல எது வந்து நிலையற்ற தன்மையை ஃபோக்கஸ் பண்ணுதோ, எது பிரிவுகளை ஃபோக்கஸ் பண்ணுதோ, எது வந்து நிலையற்ற அந்த பொருளை ஃபோக்கஸ் பண்ணுதோ, கிரகிக்குதோ, அல்லது பிரிவுகள் இருக்கிற அந்த பொருளை பிரிவுகளை ஏற்படுத்தி அந்த பொருள்ல அறியுதோ அது வந்து பரியாயார்த்திக நயம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த பரியாயார்த்திக நயத்துக்கு 6 பிரிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார். இது இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, அனித்தியம் நிலையற்ற பொருளை எது ஃபோக்கஸ் பண்ணுதோ அது பேர் பரியாயார்த்திக நயம். நிலையற்றது திரவியார்த்திக நயம் நிலையுள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது வந்து நிலையற்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதாங்க டிஃபரன்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும். இதுல என்னுடைய பிரிவுகள் பார்த்தது, இதுலயும் வந்து 6 பிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. அனாதி நித்திய பரியாயார்த்திக நயம், சாதி நித்திய பரியாயார்த்திக நயம், இது 2. அனாதி நித்திய பரியாயார்த்திக நயம், சாதி நித்திய பரியாயார்த்திக. அடுத்தது பாருங்க 4 எப்படி பாருங்க. சத்தா நிரபேட்ச அனித்திய சுத்த திரவியார்த்திக நயம், சத்தா சாபேட்ச அனித்திய அசுத்த திரவியார்த்திக நயம், कर्मोपाधि निरपेक्ष अनित्य शुद्ध पर्यायार्थिक नयम, कर्मोपाधि सापेक्ष अनित्य अशुद्ध पर्यायार्थिक नयम அப்படின்னு 6 பிரிவுகளை சொல்லியிருக்கிறான். திரும்பவும் அந்த பிரிவுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். அனாதி நித்திய பர்யாயார்த்திக நயம், சாதி நித்திய பர்யாயார்த்திக நயம், இது 2. அனாதி நித்திய பர்யாயார்த்திக நயம், சாதி நித்திய பர்யாயார்த்திக நயம். 3வது சத்தா நிரபேட்ச அனித்திய शुद्ध पर्यायार्थिक नयम. 4வது सत्ता सापेक्ष अनित्य अशुद्ध पर्यायार्थिक नयम. 5வது कर्मोपाधि निरपेक्ष अनित्य शुद्ध पर्यायार्थिक नयम. 6வது कर्मोपाधि सापेक्ष अनित्य अशुद्ध पर्यायार्थिक नयम. இதுல ஒண்ணு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, முதல் 2 இருக்கு பாருங்க, அதுல சுத்தம் அசுத்தன்ற வேர்டே கிடையாது. அனாதி நித்திய பர்யாயார்த்திக நயம், சாதி நித்திய பர்யாயார்த்திக நயம். இது எந்த அடிப்படையில எவ்வளவு காலம் இருக்குது, அந்த பர்யாயம் எவ்வளவு காலம் இருக்குதுன்றதை பொறுத்து. அனாதி நித்திய பர்யாயார்த்திக நயமா இருக்கட்டும் அல்லது சாதி நித்திய பர்யாயார்த்திக நயமா இருக்கட்டும், இது வந்து அனந்த கால வரலும் இருக்கிற பர்யாயங்கள். அது எப்படின்றத நான் ரொம்ப விரிவா சொல்லும் போது நாளைக்கு சொல்லுவேன். அனந்த காலம் வரலும் இருக்கிற பர்யாயத்தை ஃபோக்கஸ் பண்றது ரெண்டுமே. அனாதி நித்திய பர்யாயார்த்திக நயம், சாதி நித்திய பர்யாயார்த்திக. இதுல வந்து சுத்த அசுத்தன்ற வேர்டு கிடையாது. ஆனா அடுத்ததுல பாருங்க, அடுத்த 4ல 3வதும் 5வதும் சுத்தம் சுத்த பர்யாயத்தை பத்தி பேசுது, 4வதும் 6வதும் அசுத்த பத்தி பேசுது. இன்னும் வேற அடிப்படையில பாத்தீங்கன்னா 3வதும் 5வதும் நிரபேட்சம். நிரபேட்சம் அது அந்த நோக்குல கிடையாது, அதற்கு அப்பாற்பட்ட அப்படின்னு. 4வதும் 6வதும் சாபேட்சம். இந்த திரும்ப படிக்கிற பாருங்க, இந்த 3ல இருந்து 6 வரலாம் படிக்கிற பாருங்க. सत्ता निरपेक्ष अनित्य शुद्ध पर्यायार्थिक नयम, सत्ता सापेक्ष अनित्य अशुद्ध पर्यायार्थिक नयम, कर्मोपाधि निरपेक्ष अनित्य शुद्ध पर्यायार्थिक नयम,
கர்மோபாதி சாபேட்ச அனித்ய அசுத்த பரியாயார்த்திக நயம் என்பதாகும். இதுதான் இந்த பிரிவுகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 பிரிவுகளை பத்தி விவரமா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது நம்ம நாளைக்கு பண்ணலாம். எது அனித்திய பரியாயத்தை, நிலையில்லாத பரியாயத்தை எது போக்கஸ் பண்ணுதோ, பொருள்ல இருக்கிற பரியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன, மாறுகைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, பரியாயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, மறைந்து கொண்டே இருக்கின்றன. அதுல எது நிலையற்ற பரியாயங்களை போக்கஸ் பண்ணுதோ அதன் பெயர் தான் இங்க பரியாயார்த்திகம். அதனுடைய 6 பிரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. இது விவரமா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டவுட் இருக்குங்களா?